வாங்க இன்னைக்கு கௌரி சமையலறையில் நல்ல ஒரு ருசியான ஹெல்தியான லஞ்ச் மெனு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், மிளகு தக்காளி, பச்சை மிளகு தக்காளி காயில் ஒரு புளிக்குழம்பு, கத்திரிக்காய் துவரம்பருப்பு போட்டு ஒரு வித்தியாசமான கூட்டு. எந்த புளிக்குழம்பு வச்சாலும் அதுக்கு கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த புளிக்குழம்போடு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு கூட்டு செம காம்பினேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம புளிக்குழம்புல பருப்பு ஆட் பண்ண மாட்டோம். கூட்டில் பருப்பு காயெல்லாம் ஆட் பண்ணும்போது அதில் ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அன்னைய லஞ்சில் கிடச்சிரும். அதனால தான் புளிக்குழம்புக்கு கூட்டு நல்ல ஒரு காம்பினேஷன். அது டேஸ்ட்டுக்கும் சரி ஹெல்த்துக்கும் சரி. இப்போ இந்த லஞ்ச் எப்படி டக்குன்னு சிம்பிளாகவும் கம்மியான வெசல்ஸ் வச்சு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அரிசி, பருப்பு, புளியெலாம் ஊற போடுறது தான். நான் அரிசி 3/4 டம்ளர் சாப்பாட்டுக்கு ஊற போட்டிருக்கேன். கூட்டுக்கு துவரம்பருப்பு 1 கை அளவுக்கு கழுவிட்டு ஊற போட்டிருக்கேன். ஒரு எலுமிச்சை சைஸ் புளி மிளகு தக்காளி குழம்புக்கு கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்போ அது கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். போல் ரொம்ப கம்மியான வெசல்ஸில் தான் இது சமைக்க போகிறோம். ஒரு குக்கர், ஒரு கடாய், ஒரு தாளிக்கிற கரண்டி, இதில் தான் இந்த ஃபுல் லஞ்ச் செய்ய போகிறோம். இங்கே எப்பயுமே எண்ணெய் ட்ரேயில் எண்ணெயெல்லாம் ரெடியாக இருக்கும். ஸ்டாண்டில் மசாலா பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பொடி, அப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு இருக்கிறது, பெருங்காய டப்பா, அப்புறம் ஃப்ரிட்ஜில் எப்பயுமே தேங்காய் துருவி வச்சுருப்பேன். தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி பாக்ஸு, மிக்சி, உப்பு டப்பா, இது கை வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி, இது சமைக்கிறதுக்கு தண்ணி, அதை எடுக்கிறதுக்கு கப்பு, கை துடைக்கிற டவலு, அடுப்பு துடைக்கிற துணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 10 நிமிஷத்தில் வெங்காயம் பூண்டு உளிச்சிட்டு வந்துட்டேன். இது நேற்றே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன், வாங்கிட்டு வந்துட்டு இந்த மிளகு தக்காளி காயை. இப்போ குக்கரில் ஒரே 1 டம்ளர் தண்ணி சுட வச்சுருக்கேன். பருப்பு கம்மியாக தான் இருக்குது, அது வேக போடுறதுக்காக. இப்போ ஒரு 10 நிமிஷமாக ஊறின துவரம் பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக விளக்கெண்ணெய் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ மூடி வச்சு ஒரு 2 விசிலுக்கு வேக விட்டுறலாம். அது வெந்து வரத்துக்குள்ளே வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம், புளியெல்லாம் கரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் பூண்டு குழம்பு கட் பண்ணிட்டேன், கழுவி வச்சுருக்கேன். மிளகு தக்காளி காயை இன்னும் கொஞ்சம் வெங்காயம் பூண்டு கூட்டுக்காக எடுத்து வச்சுருக்கேன். புளியை கரைக்கிறேன். குழம்புக்கு ஒரு தக்காளியை கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஒரு 5-6 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் தான் புளிக்குழம்புலாம் நல்லாயிருக்கும். கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அது பொரியும் போது உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் ஆனோடனே தக்காளியை போட்டுக்கலாம். கருவேப்பிலை இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம், கடைசியாக கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மிளகு தக்காளி காயை போட்டுக்கலாம். அடுப்பை நல்லா ஸ்லோவில் இல்லை மீடியத்தில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 3 நிமிஷம் ஆச்சு, லைட்டாக அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமுக்கு பொடி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, குழம்பு தூள், ஒரு 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் குழம்பு தூள். குழம்பு சேர்ந்து கொடுத்து வரத்துக்கு கொத்தமல்லி தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதை எண்ணெயில் பரட்டி விட்டு இந்த புளி கரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எப்பவுமே திருவி வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜிலேருந்து, அது கொஞ்சம் நேரத்துக்கு முந்தையே எடுத்து வச்சேன். இப்போ இதை குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். சும்மா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போடுறேன். இல்லை 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு தண்ணி ஊற்றி இது ஒரு பேஸ்ட்டாட்டு அரைச்சிக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். தேங்காய் அரைச்சி வச்சுட்டேன். இது சாப்பாடு வைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கேன், சாதம் வடிக்க போகிறேன். இது இந்த அடுப்பில் வச்சிடலாம். நம்ம பருப்பு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மலர்ந்து வெந்திருக்கு. இப்படி தான் வேணும் நம்மளுக்கு கூட்டுக்கு. நான் ரசம் இன்றைக்கி வைக்க போகிறதில்ல, அதனால் இதை அப்படியே கூட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ரசம் வைக்கிறதா இருந்தால் இதில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இந்த பருப்பு தண்ணி எடுத்து ரசம் வச்சுக்கலாம்.
இப்போ இது கத்திரிக்காய் கூட்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி கூட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். நார்மலாக கூட்டுக்கு வெங்காயம், பூண்டு, தக்காளிலாம் போட மாட்டாங்க. காயும் பருப்பும் போட்டு தேங்காய் சீரகம் அரைச்சி ஊற்றுவாங்க. இது அந்த மாதிரி தேங்காய் ஊற்றாமல் வெங்காயம், பூண்டு, தக்காளி போட்டு கூட்டு செய்ய போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூடாயிடுச்சு. இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். இது பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா பச்சை வாசம் போக கொதிச்சிருச்சு புளியெல்லாம். இப்போ தேங்காய் அரைச்சது சேர்த்துக்கலாம். ஊற்றினோடனே கொஞ்சம் கெட்டிப்படும். கன்சிஸ்டன்சி பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இதில் கொதிக்கும் போது ஒரே ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கலாம். குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ இப்போ கத்திரிக்காவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணுறதுக்குள்ள குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் கரெக்டாக இருக்குது உப்பு காரம் எல்லாமே. இப்போ ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். மேலே வந்து 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா வாசமாக இருக்கும் அது. இப்போ சூப்பரான மிளகு தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம இதிலே கூட்டு பண்ணிக்கலாம். சாப்பாடு ஒரு 60% குக் ஆகிடுச்சு. இந்த கூட்டு ரெடி ஆகிறதுக்குள்ளே அதுவும் ரெடி ஆகிடும். இப்போ இதில் கடுகு, சீரகம் தாளிச்சிக்கலாம். வரமிளகாய் 2 உடச்சி போடுறேன். பச்சை மிளகாய் 1 கீறி போடுறேன். வெங்காயம், பூண்டு வதங்கினோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் பரட்டி விட்டு கத்திரிக்காவை தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் ஒரு 2 நிமிஷம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். பருப்பில் ஏற்கனவே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். அதனால் சும்மா 2 பிஞ்ச் மட்டும் போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம வரமிளகாய், பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம். அதனால் இந்த அளவுக்கு போதும் காரம். தேங்காய் அரைச்சி பண்ணுற கூட்டோட இந்த கூட்டு வந்து வெங்காயம், பூண்டு, தக்காளி போட்டு பண்ணுற கூட்டு வந்து நல்லா ருசியாக இருக்கும். பொடி போட்டு நல்லா வதங்கினோன்னே இதை இந்த பருப்புலேயே குக்கரில் பருப்பு இருந்துச்சு இல்லையா, அதுலேயே ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா சீக்கிரமாக வெந்து போயிடும். இதை மூடி வச்சு ஒரே ஒரு சத்தம் விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஸ்டீம் எடுத்து விட்டுறலாம். இப்போ சாதம் பாருங்கள் நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு. இன்னொரு 2-3 நிமிஷத்தில் வடிச்சிடலாம். மேலே ஒரு கரண்டி வச்சதுனால பொங்கி வரவே இல்லை. ஸ்லோ பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கூட்டு வந்து நம்ம ஸ்டீம் எடுத்து விட்டுறலாம். இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சும்மா தூவி விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் ரசப்பொடி போட்டுக்கலாம். இந்த கூட்டு வந்து இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இதெல்லாம் கலந்து விட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி இருந்தால் இப்படியே இருக்கலாம். எனக்கு இது கரெக்டாக இருக்குது. கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. இதை அடுப்பை ஸ்லோவில் வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே கடுகெல்லாம் தாளிச்சிட்டோம். இந்த நெய்யில் வந்து பெருங்காயம், கருவேப்பிலை மட்டும் தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரியும் போது பெருங்காயம் போட்டு இந்த கூட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது தேங்காய், தாளிப்பு எல்லாம் சேர்த்து கொதிக்குது. இந்த கொதிக்கிற டைமுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான கத்திரிக்காய் கூட்டு செம்ம டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஒரு செம்மையான லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. நான் இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் சாதம் வச்சுருக்கேன். குழம்பு வந்து இது புளி குழம்புங்கிறனால இது ஃப்ரிட்ஜில் மீதி இருந்தால் வச்சுட்டு கூட அடுத்த நாளைக்கு 2 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கூட்டு வந்து மத்தியானத்துக்கு சாப்பிட்டது போக நைட்டு டிஃபனுக்கும் நான் சேர்த்து பண்ணியிருக்கேன். நைட்டு வந்து கோதுமை தோசை இல்லை ராகி தோசையோடு இந்த கூட்டு சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட கூட உங்களுக்கு வேணும்னா நான் சொன்ன மாதிரி அந்த பருப்புலேருந்து தண்ணி எடுத்து பருப்பு ரசமும் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இன்றைக்கி குழம்பு, கூட்டு, தயிர் அவ்வளோதான் வச்சுருக்கேன். ரசம் வைக்கலை. இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.